அதாவது கனவுன்னா என்ன தெரியுமா? கனவு கண்டால் வெற்றி நிச்சயம்னு சொல்றாங்கல்ல. அது எதுன்னா, கடமை செய்யணும். இப்ப வந்து உதாரணத்துக்கு நீ ஒரு நுழைவுத் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ நுழைவுத் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது நீங்க கடமை செய்றீங்க. அப்ப அதற்கு எந்த அளவுக்கு நீங்க கடமை செய்றீங்களோ, இப்ப வெற்றி பெறுகிற அளவுக்கு நீங்க உங்க கடமை செய்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு பரிசு வாங்குவது போல, அல்லது பேப்பர்ல உங்க நியூஸ் வர்றது போல, அல்லது நீங்க வேலைக்கு செலக்ட் ஆயிட்டீங்க, நுழைவுத் தேர்வுல நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. இது போன்ற கனவுகள் உங்களுக்கு முழிச்சிருக்கும்போது வரும். உங்க மனசுல தோணும். காரணம் நீங்க செய்ற கடமை அந்த அளவுக்கு இருக்கு. அல்லது சில நாள் வந்து அந்த அளவுக்கு நல்லா கடமைய செய்யும்போது, உங்களுக்கு வெற்றி பெற்றது போல கனவு வரும். உங்க நுழைவுத் தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்கிட்ட மாரியும், எல்லாரும் பாராட்டுற மாரியும் உங்களுக்கு கனவு வரும். அதுவே பார்த்தீங்கன்னா, நீங்க சும்மா இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த கனவு வராது. இதுதான் வந்து அப்போ நீங்க உங்களுக்கு கனவு வர்றதுக்கான காரணமே என்னது? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாம இப்போ இப்படியே படிச்சுட்டோம்னா, நம்ம கண்டிப்பா நமக்கு சீட்டு கிடைக்கும். நமக்கு வந்து நுழைவுத் தேர்வுல ஜெயிச்சுருவோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம கடமைய செஞ்சுட்டு இருக்கோம். அ அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மாரி நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா, நம்ம கண்டிப்பா நுழைவுத் தேர்வுல ஜெயிச்சுருவோம். அப்படிங்கிற அந்த கனவு வரும். நீங்க பரிசு வாங்குற மாரி, உங்கள எல்லாரும் பாராட்டுற மாரி. அந்த மாரி பாராட்டுற இது போன்ற கனவுகள் வரதுக்கு என்ன காரணம்? நீங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் அந்த கடமைய செய்றீங்க. கடமைய செய்யறதுனால ஒரு நம்பிக்கை. இந்த கடமை வெற்றி அடையும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குது. அதுதான் அந்த கனவுக்கு காரணம். இதுதான் வந்து கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஜெயிச்சிடலாம். முதல்ல வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக போராடணும், ஒரு முயற்சி பண்றோம். உதாரணத்துக்கு நீங்க நுழைவுத் தேர்வுக்காக முயற்சி பண்றீங்க. நுழைவுத் தேர்வுல படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு வேலைக்காக. அப்படிங்கும்போது, முதல்ல வந்து உங்களுக்கு கனவு உங்க கனவு உண்மையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல யார் யார் போட்டியிடுறாங்க? இந்த நுழைவுத் தேர்வுக்கு யாரெல்லாம் போட்டியிடுறாங்க? அவங்க எப்படி படிக்கிறாங்க? போட்டியிடுகிறவர்களின் திறன் எப்படி இருக்கு? அப்ப நம்முடைய திறன் எப்படி இருக்கு? அவங்க திறமை எப்படி இருக்கு? நம்ம திறமை எப்படி இருக்கு? நாம ஜெயிப்போமா? எத்தன பேர் போட்டியிடுறாங்க? எத்தன பேரு செலக்ட் பண்ண போறாங்க? இதுக்கிடையில நாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் போட்டியிடணும். சும்மா போட்டியிடுறேன்னு படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த போட்டி களம் இருக்குல்ல, நீங்க 10 பேர் ஓட்டப்பந்தயத்தில ஓடும்போது, நீங்க வந்து நீங்க நீங்க மட்டும் பயிற்சி பண்ணா மட்டும் போதாது. ஓடுறதுக்காக நீங்க மட்டும் பயிற்சி பண்றீங்க. மத்த 9 பேரு அவங்கள பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது, அப்போ உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. மத்த 9 பேரும் அவங்களுடைய பலவீனம் என்ன? பலம் என்ன? அவங்க எவ்வளோ தூரத்தில இந்த ஓட்டப்பந்தயத்தில ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? அவங்க ஸ்பீடு என்ன? அவங்க ரெக்கார்ட் என்ன? இதுவரைக்கும் என்ன ரெக்கார்ட் வச்சிருக்காங்க? நம்மளோட ரெக்கார்ட் என்ன? அ அவங்க எந்த நாட்டுக்காரங்க? இப்போ ஓடுற களத்துக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு நம்ம போட்டிக்கு தயாராகணும். நம்மளும் பயிற்சி எடுக்கணும். அப்பதான் வந்து நாம கனவு கண்டோம்னு வைங்க, நம்ம கடமைய பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கனவு வருது. ஜெயிக்கிற மாரி, ஓட்டப்பந்தயத்தில ஜெயிக்கிற மாரி ஒரு கனவு வருதுன்னா, நீங்க அப்பதான் அது நிஜமாகும். நீங்க அந்த போட்டியாளர்களுடைய நிலைமை என்ன? தகுதி என்ன? திறமை என்ன? இதுக்கிடையில நம்முடைய தகுதி என்ன? திறமை என்ன? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பயிற்சி பெறணும். போட்டியாளர்கள பத்தி எதுவுமே தெரியாம, நீங்க மட்டும் பயிற்சி எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கனவு வருது ஜெயிக்கிற மாரி. அந்த கனவு நிஜமான கனவான்னா, நிஜமானது கிடையாது. அதனால இந்த போட்டி நிலவரத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க போட்டி போடுறீங்கல்ல, அந்த கடமைய செய்றீங்க பார்த்தீங்களா? பயிற்சி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு கனவு வரும். ஜெயிக்கிற மாரி, அல்லது ஜெயிக்காத மாரி. ஜெயிக்காத மாரி கனவு வருது அப்படின்னா, அப்போ நீங்க இன்னும் பயிற்சிய அதிகப்படுத்தணும். அல்லது ஜெயிக்கிற மாரி உங்களுக்கு ஒரு கனவு வருதுன்னா, அப்போ உங்க பயிற்சி கரெக்ட்டா இருக்கு. அ இதுதான் வந்து கனவு கண்டால் வெற்றி நிச்சயம்னு சொல்றாங்கல்ல, இதுதான். நீங்க கடமையே செய்யாம, போட்டித் தேர்வுக்கு நீங்க நுழைவுத் தேர்வுக்கு எந்தவித பயிற்சியும் செய்யாம, உங்களுக்கு ஜெயிக்கிற மாரி கனவு வருது. உங்களுக்கு வேலைக்கு செலக்ட் ஆன மாரி கனவு வருது அப்டின்னா, அதுதான் வந்து அது ஒரு பொய்யான கனவு. அது எப்படிப்பட்ட கனவு அப்டின்னா, உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. மனசுக்குள்ளேயே வாழ்ந்து பார்த்துக்கிறீங்க. வேலை கிடைக்கிற மாரியும், வேலைக்கு போயிட்டு வர மாரியும், சம்பளம் வர்ற மாரியும், உங்க வாழ்க்கை மாறுற மாரியும். இப்படி ஒரு கனவுங்கிறது எப்படின்னா, இயலாமையினால் ஏற்படுகிற கனவு. உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. மனசுக்குள்ளேயே வாழ்ந்து பார்க்குறீங்க. வாழ்ந்து சந்தோஷத்த அனுபவிக்கிறீங்க. வாழ்ந்து சந்தோஷத்த அனுபவிக்கிறீங்க. இதுதான் வந்து இயலாமையில் அடி. உங்களுக்கே தெரியும் இது நடக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க முயற்சி பண்ணல. கடமைய செய்யல. அந்த நுழைவுத் தேர்வுக்கு நீங்க முயற்சியே பண்ணல. படிக்கவே இல்ல. ஆனா படுத்து கிடக்குறீங்க. கனவு மட்டும் பண்றீங்க. கனவு மட்டும் காண்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க வந்து கடமைய செய்யல. அப்படி பட்சத்தில மனசுக்குள்ளேயாவது அந்த வேலை நமக்கு கிடைக்கிற மாரி நம்ம கற்பனை பண்ணிப்போம். மனசுக்குள்ளேயாவது வாழ்ந்து பார்த்துருவோம். அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு பொண்ண காதலிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து எந்தவித முயற்சியுமே எடுக்க மாட்டேன்றான். ஆனா, அவ கூட குடும்பம் நடத்துற மாரி கனவு காண்றான். காதலிக்கிற மாரி, குடும்பம் நடத்துற மாரி, பேசுற மாரி கனவு காண்றான்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, அவன் எந்தவித முயற்சியுமே எடுக்கல. எடுக்காத பட்சத்தில,
அவ கூட அப்போ கடமை செஞ்சா தானே அந்த பொண்ணு கூட வாழ முடியும், அல்லது காதலை பெற முடியும். அப்படி எதுவுமே இவன் எந்தவித முயற்சியுமே எடுக்காத பட்சத்தில, அந்த பொண்ணு நமக்கு கிடைக்க மாட்டா. அப்படி இருக்கிற பட்சத்தில, நாம என்ன பண்ணுவோம், அந்த பொண்ணு கூட ஒரு மனசுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துரும். கல்யாணம் பண்ற மாரியும், காதல் பண்ற மாரியும், அன்பா பேசுற மாரியும், கொஞ்சுற மாரியும், மனசுக்குள்ள ஒரு வாழ்ந்து பார்த்து, நம்ம திருப்தி அடைஞ்சிருவோம். ஒரு இயலாமையினால் ஏற்படுகிற கனவு இது. நீ அதுவே அந்த பெண்ணுக்கு நீ ட்ரை பண்ற, முயற்சி பண்ற, பேசுறதுக்காக ட்ரை பண்ற, அவளுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக முயற்சி பண்ற. இந்த முயற்சிகளுக்கு இடையில உனக்கு ஒரு கனவு வருது. அந்த பெண்ணிடம் உனக்கு அன்பு, அவ உன்கிட்ட வந்து பேசுறா மாரி, இது போன்ற ஒரு நம்பிக்கை. இது வந்து கடமைய நீ செய்ற. அந்த கடமை அந்த எந்த அளவுக்கு நீ கடமை செய்றியோ, அந்த அளவுக்கு அந்த பெண்ணிடமிருந்து உனக்கு மதிப்பு இருக்கு. அந்த அன்பை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற கனவுகள் உனக்கு வரும். அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து பேசுறா மாரி, இது போன்ற கனவுகள் வருதுன்னா, நீ கடமைய செய்ற. அந்த கடமைய அடிப்படையாகக் கொண்டு உனக்கு வருகிற கனவு அது. அதனால வந்து 2 வகையான கனவு இருக்கு. கடமைய செய்யணும். கடமைக்கு தகுந்தா மாரி ஒரு கனவு வரும். நீங்க கடமைய குறைச்சு தான் செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த முயற்சி வெற்றி பெறாத மாரி ஒரு கனவு வரும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு நுழைவுத் தேர்வுக்கு படிக்கிறீங்க. அப்படிங்கும்போது குறைவா தான் படிக்கிறீங்க, குறைவா தான் முயற்சி பண்றீங்க. அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்காத மாரி ஒரு கனவு வரும். முழிச்சுட்டு இருக்கும்போதே. வேலை கிடைக்காத மாரியும், கேட்குறவங்கட்டலாம் எனக்கு வேலை கிடைக்காதுன்னு நீங்களே சொல்றா மாரி ஒரு கனவு வரும். அதே இது நல்ல முயற்சி தீவிரமா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தீவிரமா எடுக்கும்போது வேலை கிடைச்சிட்டா மாரி கனவு வரும். நீங்க முழிச்சிருக்கும்போது. காரணம் நீங்க முயற்சிய இப்ப தீவிரமா எடுக்கிறீங்க. அதனால இந்த கனவுகள கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய முயற்சியோட அளவு தெரிஞ்சிரும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்க? எந்த அளவுக்கு இன்னும் எடுக்கணும்? இது போதுமா? இல்ல இன்னும் வேணுமா? அப்படிங்கிறத அந்த கனவ ஆராய்ந்தாலே போதும். உங்களுக்கு ஒரு முயற்சியில ஈடுபடும்போது, உங்க கனவுகள ஆராய்ந்தாலே போதும். கனவுகள்ல வந்து வெற்றி பெறுகிற மாரி கனவு வருது அப்படின்னா, அப்ப நீங்க உங்க கடமைய நல்லா செஞ்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல தோல்வி அடையிற மாரி எனக்கு கனவு வருதுன்னா, உங்க கடமைய வந்து ரொம்ப மோசமா செஞ்சுட்ருக்கீங்க. உங்க கடமைய இன்னும் தீவிரப்படுத்தணும். அப்பதான் வெற்றி பெறுகிற கனவுகளே உங்களால வர வைக்க முடியும். அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். எதையுமே செய்யாம உங்களுக்கு ஒரு கனவு வருது அப்படின்னா, ஒரு நுழைவுத் தேர்வுக்கு நீங்க முயற்சி செய்யாமலே நுழைவுத் தேர்வுல ஜெயிச்சிட்டா மாரி, வேலை கிடைச்சிட்டா மாரி, ஸ்வீட் குடுக்குறா மாரி, எல்லாரும் உங்கள வாழ்த்துறா மாரி, அப்புறம் வந்து சம்பளத்த வாங்கி செலவழிக்கிறா மாரி இப்படிலாம் கனவு வருதுன்னா, உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம முயற்சி பண்ணல, கடமைய செய்யல. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த வேலை கிடைக்காது. கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாம முயற்சியும் பண்ண போறதில்ல. அப்போ நம்ம வந்து அந்த வேலை கிடைச்சா மாரி கற்பனையிலயாவது வாழ்ந்துக்குவோம். நிஜத்துல தான் நமக்கு வாழ்வதற்கு வாய்ப்பில்ல. நம்ம வந்து கற்பனை பண்ணியாவது அந்த வேலை நமக்கு கிடைச்சா மாரியும், அத சேமிச்சா மாரியும், வீடு கட்டினா மாரியும், எல்லாருக்கும் ஸ்வீட் குடுத்தா மாரியும், எல்லாரும் பாராட்டுற மாரி, கற்பனையிலயாவது வாழ்ந்து பார்த்துருவோம். அப்படிங்கிற அந்த 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 நிகழ்வு தான் இயலாமையை அடிப்படையாகக் கொண்ட ஒரு கனவு. கடமை செய்யாதவர்களுக்கு வருகிற கனவு. மனசுக்குள்ள வாழ்றது. அவங்க சோம்பேறி ஆயிடுவாங்க. வெளி வெளி வாழ்க்கையில் சோம்பேறி ஆயிடுவாங்க. அதனால நம்ம கனவு இருக்குல்ல, அது வந்து கனவ வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோம். நல்லா முயற்சி பண்ணா ஜெயிக்கிற மாரி கனவு வரும். மோசமான முயற்சி என்றால் தோற்கிற மாரி கனவு வரும். கனவ வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எந்தவித கடமையும் செய்யாம உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, அது நீங்க மனசுக்குள்ளேயே வாழ்ந்து பார்க்குறீங்க. வெளியில தான் நமக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு இல்ல. மனசுக்குள்ள வாழ்ந்துறலாம் அப்படிங்கிற கனவு தான் அது.